ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் அந்த விஜயநகர் பாமினி அரசுகள் அந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினு, சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர். ஒரு நிமிஷம், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு வந்து எதுனா குதிரை. ஆப்ஷன் பி. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் வந்து யாருன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற 2ஆம் விருப்பாக்ஷராயர் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 4th கொஷினு, மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னா குமார கம்பண்ணா அப்படிங்கிறவர் தான். இதை வந்து அவரோட மனைவி வந்து இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க மனைவி பேர் வந்து கங்காதேவி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு 5th கொஷினு, பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது யாருன்னா சுல்தான் ஃபெரோஷ். இவரை பற்றி நிறைய படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் வந்து பாமினி சுல்தானியத்தில் வந்து 8வது அரசராக இருந்தவர் வந்து மொழி அறிஞரும் கவிஞரும் அவர் அப்படின்னு ஒரே ஒரு லைனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷினு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆரவீடு வம்சத்தின் தலைநகர் வந்து எது அப்படின்னா பெனுகொண்டா. ஓகேவா. இந்த ஆரவீடு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா திருமலை தேவராயர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு, விஜயநகர பேரரசில் வெளியிடப்பட்ட நாணயங்களின் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னா வராகன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஷினு, முகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் டேஸ் வேதியியல் அறிஞர்களை வர செய்தார் அப்படின்னா பாரசீக வேதியியல் அறிஞர்களை வந்து வர சேர்ப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார் அப்படின்னா கிராம விவகாரங்களை கவனித்தவங்களோட பேர் வந்து என்னன்னா கவுடா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க, விஜயநகர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெற்றியின் நகரம். பிரதாபருத்ரன் வந்து யார் அப்படின்னா ஒடிசாவின் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவர் வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிற 8 அமைச்சர் குழுக்களை வச்சுருந்தாரு. அப்துல் ரசாக் வந்து பாரசீக சிற்ப கலைஞர். ஓகேவா. அப்புறம் தெனாலிராமன் வந்து பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது. சரி. இங்கே வந்து பீரங்கி படை குதிரைப்படையை கொண்டு இருந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பீரங்கி படை வந்து கிடையாது, குதிரைப்படை மட்டும்தான் இருந்தது. ஆனால் வந்து அந்த வெடிமருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணனால இது வந்து சரின்னு தான் வந்து நினைக்கிறேன். இல்லை, இப்படி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் வந்து தவறு, கூற்று வந்து சரி, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு இருக்கு. இதில் வந்து பட்டு வந்து சீனாலேருந்து வந்தது, கரெக்டு. விலைமதிப்பற்ற கற்கள் வந்து பர்மாலேருந்து வந்தது. கங்காதேவிங்கிறவங்க தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதினாங்க, இதுவும் கரெக்டு. வாசனை பொருட்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கேரளா அல்லது மலபார்லேருந்து வந்திருக்கும். அரேபியாவில் இருந்து வந்து என்ன வந்துச்சுன்னா குதிரைகள் வந்து வந்திருக்கும். ஓகேவா. இந்த ஆப்ஷன் வந்து தவறான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து தவறான இணை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹரிஹரர், 2ஆம் ஹரிஹரர், கிருஷ்ணதேவராயர், தேவராயர் 1 இவங்க எல்லாமே வந்து விஜயநகர பேரரசில் இருக்கிறவங்க. ஓகேவா. இவங்க மட்டும்தான் வந்து பொருந்தாத இணை. இவங்க வந்து யாருன்னா பாமினி பேரரசில் இருந்தவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சரியாக தவறாக பார்க்கலாம். பச்சை கலந்த நீலவண்ண கற்கள் கொண்ட விலையுயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர்தௌஷி ஷானாமா அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாரசீக அரசர்கள் கிடையாது, பாமினி அரசர்கள் தான். ஓகேவா. ஸோ இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயநகர பாமினி அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான கிருஷ்ணா துங்கபரணி நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியே காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரி, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட்டு, முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. முகமது கவான் 3ஆம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினா அப்படின்னா இது சரி. ஓகேவா. அப்போ என்னது 1, 2, 4 வந்து சரி, 3 மட்டும் வந்து தவறு. ஓகேவா. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதா? இல்லை,
1 to 4 சரி, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. செக் பண்ணிக்கோங்க. 1 வந்து சரி, 2 வந்து சரிதான், 3 சரின்னு இருக்கு. முகமது கவான் 3ஆம் முகமது கீழே தான் ஒர்க் பண்ணார். ஸோ 4 வந்து சரிதான். அது பாரசீக அரசியல் அடங்க. சரி, இந்த கொஷின் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். சரியா தவறா? பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் புக்கர். இது வந்து தவறு. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார். சங்கம வம்சம் கிடையாது, துளுவ வம்சம். ஸோ இதுவும் தவறு. அஷ்டதி கஜங்கள் அல்லசானி பெத்தனா குறிப்பிடத்தகுந்தவர். இது வந்து கரெக்டு. விஜயநகர பேரரசில் வாரிசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமை அடிப்படையிலும் வழங்கப்பட்டது. இதுவும் வந்து சரி. பாமினி அரசில் 18 முடியரசர்கள் இருந்தாங்க. இதுவும் வந்து சரி. ஸோ இது வந்து என்னென்னா விஜயநகர் பாமினி அரசுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு கொஷின் மட்டும் வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.